புதுக்கோட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜென்சி மீட் ஒன்று நடந்தது. அதில் தம்பி ஒருத்தன் பேர் கனி அப்படின்னு சொல்லி பேர், கனினா கணேஷ்குமார் அப்படிங்கிறது முழு பேர். அவன் டேய் உதயண்ணா தம்பிடா அப்படின்னு சொல்லி தௌலத்தா பேசியிருப்பாப்புல. அதை இந்த தாவேகா கும்பலால் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த நபரை கத்தியை காட்டி மிரட்டி அடித்து துன்புறுத்தி அந்த நபருக்கு சம்பவ இடத்துலையே ஃபிக்ஸ் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக திமுக தரப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. போயிட்டு ராப்பிடல வந்தேன், ஆஃபீஸோட நைட்டு திரும்ப வந்தேன். அங்கே யாரும் தெரியல, ஒரு காரில் உட்காந்துருந்தாங்க, வேறு காரில் வெல்கம் பண்ணிக்கிற நிறைய நடந்து வந்தேன். தம்பிக்கு வாங்க சூப்பராக பேசுனீங்கப்பான்னு சொல்லி கை கொடுக்க சொன்னாங்க. கை கொடுத்து நல்லா பேசியிருந்தாங்க. அப்புறம் அந்த கருப்பாரு டிசைன் இவன் தானே பேசினது, அவனுங்களே ஆச்சு ஓட விட்டு இவன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பேசும்போது திடீர்னு ஒருத்தன் தமிழ்ல போயா கார்ல இருந்து தூள் செய்யுது அப்படின்னு கத்திலாம் வேணாண்டா அப்படின்னாரு. அவன் கத்தி இருக்கு ஒருத்தன் உள்ள போறதுக்கு நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து 100 கலைச்சுப்போ அவன் என்ன தொத்திலே வந்தாங்க. வாங்க நானும் போயினே இருந்தேன். எல்லாரும் முடியல. நான் சொல்றேன் இம்ரான் ஆஃபீஸுக்கு தான் நினைக்கிறேன், விட்டு இல்லை வீட்டுக்கு போய் வேணும். ஓ அவன் கூட தான் இருக்கியா, அவனே அடிச்சு விடலாம் இருந்தோம் இரு அவனுக்கு முன்னாடி கையை வெட்டி அடிச்சு விடுறான் அவனுக்கு அப்படின்னு சொன்னாருல. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் சத்யனா கால் பண்ண பயந்துட்டு சத்யனா கூட போலீஸ் கூட அவங்களே இங்கவா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி போலீஸ் முன்னாடியே மிரட்டுறாங்க. அப்புறம் கேமரா இருக்குது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்றாங்க. குடிச்சிட்டு அவங்க போதை நான் ஊருக்காக இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாதீங்க, நான் இருக்கல. நான் கூட்டு போறேன். ஈஸி நார்மலா, நீ பயப்படாதடா. இல்ல இப்போ தெருவுல போற நான் கட்சி மாரி இருக்குன்னு இருக்கு. நான் பேச்சு வாங்கின மாறேன். நான் யாரை பத்தி நான் தப்பா பேசியிருப்பேன்? அவங்க போதை நான் ஊருக்கு வாங்கின மாறேன். இந்த தாவேகா திமுக இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த மோதல் போக்க பார்க்கும்போது நமக்கு கவுண்டமணி காமெடி அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது. கவுண்டமணி பாத்தீங்கன்னா வயசுக்கு வராத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு எப்போ வயசுக்கு வரும் அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு உடனே வயசுக்கு வந்துடும் சொல்லிட்டு கவுண்டமணியும் செந்திலும் பிளான் போட்டு அந்த பொண்ணோட அப்பனை கிரிக்கெட் மேட்ச்ல பந்தை விட்டு அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்க. அப்ப செந்தில் பால் போடுவாரு, அந்த பொண்ணோட அப்பன் பேட்டிங் பிடிப்பாரு, கவுண்டமணி விக்கெட் கீப்பரா இருப்பாரு. அப்ப கவுண்டமணி மைண்ட் வாய்ஸ்ல ஒரு டயலாக் ஒன்று வரும், பந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாக போறது ஆப்பிரிக்கன் எருமை, நாளைக்கு போலீஸ் கேஸ்னு வந்தா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் பிரச்சனை. திமுகவுடைய உடன்பிறப்ப இந்த தாவேகா கும்பல் கத்திய காட்டி மிரட்டினதுக்கே அந்த தம்பி சூச்சு போயிட்டான். அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தியா பரவிக்கிட்டு இருக்கு. நான் தம்பின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக இப்படி படுத்துட்டு இருக்காரு பாருங்க. பாருங்க அவர் பேண்ட்ல யூரின் போற அளவுக்கு அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஏண்டா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா நீ அவ்வளோ வீக்காடா அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக ஊப்பி கனி என்கிற கணேஷை பார்த்து நம்மளால எழுப்பாமல் இருக்க முடியல. இந்த நபரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அதனால அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்லாம் பார்த்துட்டு ஏன்பா பயந்ததுக்கெல்லாம் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, அந்த பையனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை ஏய் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி நடிக்கிறிய போடா வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு போராடி கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த திமுக உடன்பிறப்பை காவல்துறையும் அந்த தகுதியுடைய எம்எல்ஏவும் வலுக்கட்டாயமாக இழுத்து வெளியில போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக உடைய ஊப்பி ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தியா அது பரவிக்கிட்டு இருக்கு. பாருங்க மக்களே, இங்க பாருங்க அந்த பையன் ட்ரீட்மெண்ட் பண்ற பையனை வலுக்கட்டாயமா போலீஸை வச்சு துரத்திருக்காங்க. அது எப்படி புரிஞ்சிருக்காங்க பாருங்க. இது கேட்க நியாயமே இல்லையா? டிவிக்கு ஆச்சு ஒலிக டிப்ஸ் கூட போடல கேட்டா இல்ல பயிர்ப்போ வேற போலீஸை வச்சு துரத்துறாங்க. இவரை இப்படிதான் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதான இது லட்சணம்? எங்க இருக்கீங்க நீங்க? எல்லாம் வாங்க கிளம்பி வாங்க. இவரை எப்படி துரத்தலாம்? போலீஸை வச்சு துரத்துறாங்க. இதுதான் நியாயமா? இது ஜனநாயக மோசமா இருக்கு. பிஜேபி பாசிசத்தை விட மோசமான ஆட்சி செய்றீங்க நீங்க. டிவிக்கு ஆட்சியா இது? ஹிட்லர் ஆட்சியா நீங்க? போலீஸை கைப்படைய வச்சு அடிப்பட்ட பையனா காயம் கூட ஆறல அப்படி துரத்துறீங்களா? நீங்களா மனுஷனுங்களா? நீங்களா
ஏன்பா அந்த பையன் பாட்டுக்கு உட்காந்து நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காரு, அவருடைய உடல் நலத்துக்கு என்ன பிரச்சனை? ஐசியூல சீரியஸா இழுத்துட்டு கிடக்கிறவங்கள தானே அட்மிட் பண்ணுவாங்க. சரி, தாவேகா கும்பல் உங்களை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு, மிரட்டி இருக்கு, நீ வந்து உதயண்ணாவுடைய தம்பி அப்படின்னு இனிமே பேசுற வேலைலாம் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு பேசியிருக்கு. அது வன்மையான கண்டனத்துக்குரியது, அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க திமுகவுடைய போர் வாளாச்சே, எதிர்த்து சண்டை போட்டிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி பேண்ட்ல மூத்திரம் போய் அதை ஒரு வீடியோவா எடுத்து மக்களுக்கு மத்தியில் கர்ட்டசி தேடுறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வெளியிட்ட வீடியோ கேலி கூத்தாகி சமூக ஊடகமே அதை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு. என்னடா மிரட்டினதுக்கெல்லாம் மூத்திரம் போவாங்க, ஒரு அரசியல் களத்தில் செயல்படக்கூடிய ஆளுங்கிறது தைரியமா இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல திமுகவை வந்து ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த நபருக்கு ஒரு பிரச்சனை, சம்பந்தப்பட்ட நபர் தாக்கப்பட்டிருக்காரு, மிரட்டப்பட்டிருக்காரு, அவர் பேண்ட்லயே வந்து மூத்திரம் இருக்கிற அளவுக்கு தாவேகா கும்பல் அவரை மிரட்டி இருக்கு அப்படின்னதுமே உடனடியாக ரியாக்ட் பண்ணி திமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த ஒரு நபர் வந்து இதுல யாரெல்லாம் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல வழக்கு அப்படிங்கிறத வந்து தொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா மற்ற கட்சி ஐடி விங்ல தன்னுடைய கட்சிக்காரன் அடி வாங்கினாலும் அசிங்கப்பட்டாலும் அதை வந்து கடந்து போவாங்க, பெருசா வந்து கட்சி அப்படிங்கிறது வந்து கூட நிற்காது. ஆனா திமுக வந்து ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஐடி விங் வந்து அந்த நபருக்கான நீதியை சமூக ஊடகங்களை கேட்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து வழக்கு தொடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இதுல அந்த வழக்கறிஞர் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த பிரச்சனையை தொடர்ந்து திமுகவை சார்ந்த நபர்கள் தாவேகாவினரால தாக்கப்பட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் இப்படி வந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக சட்டசபையில் இதை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் வந்து பேசுறாரு. சட்டசபையில் பேசுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு. குழந்தைகளுடைய பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, கொலை நடந்துகிட்டு இருக்கு, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர் போராட்டம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சட்டசபையில் பேசுற விஷயமாயாது? ஏய் நான் உதயண்ணா தம்பிடா அப்படின்னு 100 பேருக்கு முன்னாடி வீரவசனம் பேசிட்டு அங்கே பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, இப்படிலாம் சீன் போட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நான் அப்படியே வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு ஒரு 3 பேர் கூப்பிட்டு மிரட்டினாங்க அப்படின்றதுக்காக பேண்ட்ல மூத்திரம் போயிட்டு அதை வீடியோவை எடுத்து போடுறீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க அவ்வளோ வீக்காடா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா மக்களுக்கு வருமா வராதா? சொல்றேன் திமுரா தௌலத்தா சொல்றேன். நீ உன்னையே தற்காத்துக்க முடியல, நாளைக்கு நீ எல்லாம் வந்து கட்சி பொறுப்புல வந்து ஒரு எம்எல்ஏவாகி மந்திரியாகி நாளைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்கு நீ எப்படி குரல் கொடுப்ப? உன்னையே தற்காத்து கொள்ளாத நீ நாளைக்கு மக்களை எப்படி தற்காப்ப அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக தம்பி, இந்த தாவேகா கும்பல் கிட்ட இருந்து மொத்து வாங்கின இந்த கணி என்கிற கணேஷ்குமாரை பார்த்து நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏப்பா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு நடந்திருந்தா நீ இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? இதே தாவேகாவை கண்டிச்சு நீ பேசியிருக்க மாட்ட அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட இந்த தாவேகா கும்பல் வாங்கிட்டு ஓடி இருக்காங்க. இதே மாதிரி தேனியில சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேச போனப்ப அந்த கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வண்டி நிறைய ஆயுதங்களை அள்ளி போட்டு வந்த தாவேகா கும்பல் பின்னங்கால் படனியில பட நாம் தமிழர் கட்சி தம்பிகளால விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. அப்பட்டமா தெரியுது இந்த திமுக ஊப்பி வந்து நடிக்கிறான் அப்படின்னு. ஏண்டா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி நடிக்கிறிய அப்படிங்கிற மாதிரி. ஐசியூல இருக்கணும்னா என்ன மாதிரி கண்டிஷன்ல நீ இருக்கணும் தெரியுமாடா? நீ அடி வாங்கின காயம் கூட முகத்துல அங்க எங்க இல்லையே. கேட்டா ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அது ஃபிக்ஸ் வந்ததுக்கான வீடியோ ஏதாவது இருந்தா பகிருங்க, அதை பார்த்துட்டு வந்து சரி உண்மையிலே தம்பிக்கு ஃபிக்ஸ் தான் வந்ததா? இவனுக்கு வந்திருக்கிறதுக்கு பேரு பேனிக் அட்டாக். சின்ன பையன், ஏன்னா அவன் வாய்கிலேயே 100 பேர் இருக்காங்கன்றப்ப மாஸ் காட்டுறதுக்காக அவன் அப்படி பேசிட்டான். அவனை கூப்பிட்டு இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னா இந்த தாவேகா கும்பல் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு கும்பலா இருக்கும். ஏன்னா பொடிப்பயலெல்லாம் கூப்பிட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்களே. இவனும் 3 பேர் கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறத விட்டுட்டு சம்பவ இடத்த விட்டு ஓடி போயிட்டு ஒரு நல்ல ஒரு சேஃபான இடத்துக்குள்ள போயிட்டு உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு அண்ணன் இந்த மாதிரி மிரட்டுறாங்கண்ணே, இந்த மாதிரி 3 பேர் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு உன் ஆளுங்களை வர சொல்லிட்டு
அதுக்கப்புறம் என்னடா எதுக்குடா என் தம்பியை மிரட்டுறீங்கன்னு உன் கூட வரவங்க வந்து கேட்பாங்க. பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம், காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி பண்றாங்க சார், தாவேகா தரப்பு அராஜகம் பண்ணுது. அதை விட்டுட்டு மிரட்டினாங்க, பேண்ட்லயே மூத்திரம் பெஞ்சிட்டேன், ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட அனுதாபம் தேடணும் அப்படின்னு நீங்க பண்ண விஷயம் திமுகவுக்கே மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து வருத்தப்பட மாட்டான், சிரிச்சுட்டு யாராவீங்க கோமாளிங்க அப்படின்னு கடந்து தான் போவான். ஒருத்தன் மிரட்டப்பட்டதை, ஒருத்தன் அடி வாங்கினதை கூட கேலி கூத்தாக சித்தரிச்சு சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா கும்பல் திமுகவுக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால அசிங்கம் யாருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். இந்த விஷயத்துல ஒரு சின்ன பயலை கூப்பிட்டு கத்திய வச்சு மிரட்டி அவனை வந்து பேண்ட்ல மூத்திரம் போக வச்ச இந்த தாவேகா கும்பலுடைய செயல் அப்படிங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை வச்சு மக்கள்கிட்ட அனுதாபம் தேடலாம் அப்படின்னு திமுக எடுத்திருக்கக்கூடிய முயற்சியும் உண்மையிலே பாராட்டுதலுக்கு உரியதும் இல்லை. மக்களாகிய நீங்க இந்த தாவேகா கும்பல் இந்த திமுக ஊப்பிய கத்திய காட்டி மிரட்டி பேண்ட்ல ஒண்ணுக்கு போக வச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.